ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். சொன்னேன் எபிசோட் 5ல பாலாஜி திருப்பி ஆரிய பத்தி ஒரு பொய்ய சொல்லி ரியோட்ட பேசுறாரு. டாஸ் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியோ மட்டும் கூப்பிட்டு பாலாஜி தனியா பேசுறாரு. பசர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆரி பக்கத்துல போய் உட்காந்துட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, எப்படியும் அடிபடும், நம்ம நின்று தானே விளையாட போறோம், நீ அப்ரோச் பண்ணி வா, நம்ம ஓடி ஆடி விளையாண்டதா அடிபடும் சொல்லிட்டு ஆரி சொன்னதா ரியோட்ட சொல்றாரு. இதுக்கு ரியோ கேக்குறாரு, ஆரி ஓட மாட்டேன்னு சொன்னாரான்ட்டு. ஆமா, ஆரி ஓட மாட்டேன்னு சொன்னாரு, ஓடி ஆட விளையாண்டதா அடிபடும் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய்ய சொல்றாரு. திருப்பியும் ரியோ கேக்குறாரு, ஆரி ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரான்ட்டு. அப்பயும் பாத்தீங்கன்னா பாலாஜி போய் தான் சொல்றாரு. ஆமா, ஓட மாட்டேன்னு தான் சொன்னாரு, பட் ஓடிட்டாருன்ட்டு. பட் ஆரி பாலாஜி கிட்ட நான் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா பாலாஜி அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காண்டி ஆரிக்கு அகைன்ஸ்ட் ஒவ்வொரு ஹவுஸ் மேட்ஸ்லயும் நெகட்டிவா பேசி அவருக்கு அகைன்ஸ்ட் எல்லா பத்தியும் தூண்டி விடுறது. அண்ட் நெக்ஸ்ட் கேப்ரிலா டைம் பாலாஜி இதே தான் சொல்றாரு, ஆரி ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாருன்ட்டு. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா கேப்ரிலாட்ட ஆரி போய் சொல்லிட்டு ஓடின மாதிரி ஒரு எண்ணத்தை திணிக்கிறாரு. கேப்ரிலாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆரிக்கு இதை கேட்டுருச்சு. உடனே ஆரி கேட்டாரு பாலாஜி கிட்ட, நான் ஓட மாட்டேன்னு சொன்னேன்ட்டு, ஏன் இப்படி போய் சொல்றேன்ட்டு. தென் ஆரி கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், ஓ நீங்க அப்படி சொல்லலையா, நான் தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் போலன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டாரு.